ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. நம்ம ஃபுட் டேஸ்டியில் வந்துட்டு கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஸ்பெஷல் டிஷ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு சுகரு, எண்ணெய், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, நிலக்கடலை, இதை மூணுத்தையும் பயன்படுத்தி மல்டிப்பலாக ஒரு ராக் பண்ண போகிறோம். இந்த ராக்ஸ் என்னதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்துட்டு கார்னிஷ் பர்பஸுக்காக இதை நம்ம பயன்படுத்துவோம். கேஷ்யூநட் கார்னிஷ்னா கேஷ்யூநட் நௌகாட் யூஸ் பண்ணுவோம், ஆல்மண்ட்னா ஆல்மண்ட் நௌகாட் யூஸ் பண்ணுவோம், பீனட்னா பீனட் நௌகாட் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்துட்டு கேரமலைஸ் பண்ணி நட்ஸு கூட போட்டு ராக்கு மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி இந்த கார்னிஷை நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு பேசிக்கான விஷயங்கள், ஒரு கேக் பண்ணுறோம் அப்படின்னா, கேக்கோ பேஸ்ட்ரிஸோ ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா, பேசிக்காக வந்து கேக்கு கார்னிஷ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வந்து ஒன் ஆஃப் த கார்னிஷ் தான் நம்ம இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரமலைஸ்டு கேஷ்யூ நட்டு, கேரமலைஸ்டு ஆல்மண்டு, கேரமலைஸ்டு பீனட்டு, வாட் எவர் த நட்ஸு நீங்கள் உங்களுக்கு விருப்பமோ. வசதி இருந்தால் நீங்கள் ஹேசில் நட்டு கூட போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, கிரவுண்ட் நட் இருக்கு இல்லையா, பீனட்டு, நிலக்கடலை, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கிடைக்குதோ உங்கள் விருப்பம் தான் அது. நான் இப்போ வந்து என்ன பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு கேஷ்யூ நட்டு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அண்டு நிலக்கடலை மூணும் பயன்படுத்தி சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ராக்கு மாதிரி செட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது வந்துட்டு கேரமலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை உடச்சி அது நௌஹாட் கேக்குக்கு யூஸ் பண்ணலாம். பேஸ்ட்ரிஸ்க்கோ நௌஹாட் கேக்குக்கோ எனி மேலே சீசனிங்க்கு நம்ம அதை பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் வந்துட்டு முதல்ல கேரமலைஸ் பண்ணுறோம். இதில் வந்து நான் வந்து 2 விஷயம் பண்ண போகிறேன். ஒன்று வந்துட்டு 3 விதமான கேரமலைஸ்டு நட்ஸு, ஒன்று ஆல்மண்டு, ஒன்று கேஷ்யூ நட்டு, ஒன்று பீனட்டு, அதுக்கப்புறம் டார்க் கேரமல். நம்ம வந்துட்டு இது வந்து பேஸ்ட்ரிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நம்ம நிறைய பேஸ்ட்ரிஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் இப்போ பண்ணும்போதே அதையும் சேர்த்து பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு டைம் கன்சியூம் ஆகிறது கம்மியாகுன்றதுனால நான் அந்த இன்டென்ஷனில் நான் இதை பண்ணுறேன். இப்போ கேரமலைஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துகிட்டு அதையே இன்னும் கொஞ்சம் டார்க் கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டார்க் கேரமலாக எடுத்துருவோம். அது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து சுகர் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் சுகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு 400 கிராம் சுகர் இருக்குது. 400 கிராம் சுகர் ஃபார் 4 ஐட்டத்துக்கு. ஈச் ஐட்டத்துக்கும் 100 கிராம் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். நட்ஸு வந்துட்டு 50 கிராம் நட்ஸு போடுறோம், 100 கிராம் சுகர் போடுறோம். எனி நட்ஸு உங்களுக்கு நட்ஸ் அதிகமாக வேணும்னா யூ கேன் யூஸ் மோர் நட்ஸு. 100 கிராம் நட்ஸு, 100 கிராம் சுகர் கூட நீங்கள் போடலாம். இது நார்மலாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப சுகராக இல்லாமல் ரொம்ப நட்ஸாக இல்லாமல் இந்த கேரமலைஸ் ஃபீல் பண்ணுவோம், சாப்பிட முடியும்போது ஃபீல் பண்ணி சாப்பிடலாம். ஸோ 50 கிராம் நட்ஸும் 100 கிராம் வந்துட்டு சுகரும் ஒரு ஐட்டத்துக்கு, 3த்துக்கு 300 கிராமு, டார்க் கேரமலுக்கு 100 கிராம் சுகர், ஓவரால் 400 கிராம் சுகர் வந்துட்டு நான் போடுறேன். இப்போ வந்துட்டு கேரமலைஸ் பக்காவாக ஆகிடுச்சு. இப்போ 3ஆக போடுறதுனால ஒரு லேடியில் ஒன்று போடுறோம். இது வந்து கேஷ்யூ நட்டு, இது வந்து ஆல்மண்டு, இது வந்து பீனட்டு, இது டார்க் கேரமலைஸ்ப்பா. இந்த பிளாக் கேரமல் வந்துட்டு 2 விஷயத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து ஜிஞ்சர் குக்கீஸுக்கும், இன்னொன்று வந்துட்டு ப்ளம் கேக் இருக்கு இல்லையா, ப்ளம் கேக்குக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா பல்க் குவான்டிட்டியாக தான் கிடைக்கும். 1 லிட்டர் 2 லிட்டர் அந்த மாதிரி கிடைக்கும், 500 ml அந்த மாதிரி கிடைக்கும். அது எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் நம்ம ஹோம்மேடு டார்க் கேரமல் எப்படி பண்ணுறதுன்றது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த கேரமலையே நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணி, அந்த ஸ்மோக்கு வந்துட்டு நல்லா டார்க்காக வரணும். இது கலர் ஃபுல்லாகவே நேச்சுரலாகவே பேர்ன் ஆகி இந்த மாதிரி நல்ல டார்க் கலர் வரும். அப்போது வாட்டர் விட்டு டிசால்வ் பண்ணி அப்படியே மாற்றிக்க வேண்டியது தான் சிம்பிள் ஹோம்மேடு டார்க் கேரமல். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, கேரமலைஸுக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு 140லேருந்து 180 இந்த மீன் டைமு நீங்கள் அந்த கிளேஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மேனுவலாக பண்ணும்பொழுது இண்டக்ஷன் இல்லை, எலக்ட்ரானிக் சப்போர்ட் இல்லை, இந்த மாதிரி ஹோம்மேடு பண்ணுறீங்க, ஒர்க் டாப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா, இதே டார்க் கேரமல் அப்படின்னு போனீங்கன்னா அதோட டெம்பரேச்சர் வந்துட்டு
210 220 வரைக்கும் அப்ஸ் டவுன்ஸ் இருக்கும். நீங்கள் மேனுவலாக உங்கள் டெம்பரேச்சரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனா தெர்மாமீட்டர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்துட்டு மானிட்டர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நல்ல டார்க்குன்றது இந்த ஸ்பேச்சுலா டார்க் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த எடுக்கிற கன்சிஸ்டன்சி எப்படின்னா இந்த மாதிரி ஸ்மோக்கியாக இருக்கணும். அந்த ஸ்மோக் நீங்கள் பக்கத்தில் அதை வந்துட்டு அந்த ஸ்மோக்கு வந்துட்டு ப்ரீத் பண்ணும்போது உங்களுக்கு அந்த காஃப் வர அளவுக்கு அந்த ஃப்ளேவர் வரும். அந்த டைமில் வந்துட்டு வாட்டர் போட்டு டைல்யூட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு டார்க் கேரமல். இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டெம்பரேச்சரில் கையை வச்சு பார்த்துடாதீங்க. கை வச்சிங்கன்னா கையில் டாட்டு வந்துட்டு நம்ம கேரமல் போட்டுரும். டாட்டுன்னா இப்படி படம் வரைகிறதுல இங்கே போட்டால் இங்கே வந்துடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணுங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரில் அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு எப்படி வருன்றது. நல்லா கண் எரிச்சல் வர மாதிரி இருக்கும். அண்டு பேச முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ப்ரீத்திங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்மோக்கும் அந்த காரமும் நமக்கு வந்துட்டு கண் புகைச்சிருக்கு. வெங்காயம் எப்படி உரிச்சா கண் எரியுமோ அது மாதிரி கண் எரிச்சல் வரும். அப்போ வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது கரெக்டாக தூக்கி எடுத்து தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி டார்க் கேரமல் எடுத்துட வேண்டியது தான். இப்போ வந்துருச்சு, ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு வாய் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த டார்க் கேரமல் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு கலரிங் ஏஜென்ட்டாக, நேச்சுரல் வேல கலரிங் ஏஜென்ட்டாக நம்ம வந்துட்டு இந்த டார்க் கேரமல் யூஸ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்துட்டு ஜிஞ்சர் குக்கீஸுக்கும் ப்ளம் கேக்குக்கும் புட்டிங்க்கும் நான் வந்துட்டு நேச்சுரல் கலருக்காக இதை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ தட் அதனால் நான் வந்துட்டு இதை தொடர்ந்து இந்த கேரமல் பண்ணும்போதே அதையும் பண்ணிடலான்ட்டு நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு கேரமலும் நம்ம கேரமலைஸ் பண்ணுறதுக்கு நவ்காட்டுக்கும் எல்லாமே ரெடியாக இருக்கும். ஜஸ்ட்டு பிரேக் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம வந்துட்டு நவ்காட்டுக்கு கேரமலைஸ் பண்ணது ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து உடச்சி இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா எப்போ நம்ம எதுக்கு ஐசிங்க்கோ மேலே வந்துட்டு ஃப்ராஸ்டிங் பண்ணிவிட்டு டெக்கரேஷனுக்கோ இல்லை பேஸ்ட்ரிக்கு சைடில் ஃபில் பண்ணணுமோ, இது ஐஸ்கிரீம் பண்ணும்போது பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் போடும்போது நவ்காட் போட்டுக்கலாம். எதில் நமக்கு தேவையோ அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் திங்ஸ்ன்றதுனால நான் மொத்தமாக இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ ட்ரை ஆகிடுச்சு. நம்ம வந்து க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு கேஷ்யூ நட் இதே மாதிரி கேஷ்யூ நட்டையும் பிரேக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ கிரவுண்ட் நட்டு
ஸோ நாளைக்கு என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும். மறக்காமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கீப் வாட்சிங். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.